கொடுத்துட்டா சங்கத்தில் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா? பேசிடுவேன். டிடி கிட்ட வந்து விஹெச்என் எஸ்ஹெச்எனுக்கான டிஏ வந்து கொடுக்கணுன்றதையும் அரியர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து பேசிடுவேன். சரியா சிஸ்டர்? ஆனால் நீங்கள் வந்து அது கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்றதை நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு கண்டிப்பாக பண்ணிடுங்க. வேக்கண்ட்டுக்கு ஹெச்எஸ்சிக்கும் நான் வந்து பேசிடுவேன். ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண டிமாண்ட்ஸ் ஏதாவது கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பின் சார்பில் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டம் திருநெல்வேலியில் நடத்தியுள்ளோம். பொது சுகாதாரத்துறையில் துணை சுகாதார மையங்களில் ஒப்பந்த செவிலியர்களை நியமனம் செய்யக்கூடாது. துணை சுகாதார மையங்களில் அத்தியாவசியமான முக்கியமான தடுப்பூசி பணிகளை ஒப்பந்த செவிலியர்களை வைத்து ஆற்றக்கூடாது. துணை செவிலியர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முக்கியமான பிரசவ பணிகளை மேற்கொண்டு வரும் அவர்களின் பணிகளை ஒப்படைப்பு செய்யக்கூடாது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள 642 துணை சுகாதார மையங்களுக்கும் கட்டிடமும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடமும் வழங்க வேண்டும். கொரோனா காலத்தில் இரவு பகல் பாராது ஞாயிறு, அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை தினங்களில் கூட தங்களது சொந்த ஊதியத்திலிருந்து லாக்டவுன் இருந்ததால் ரூபாய் 500 முதல் 1000 வரை அனுதினமும் செலவு செய்து கொரோனா சேவை ஆற்றிய கிராம சுகாதார செவிலியர்களின் சேவையை கொச்சைப்படுத்தும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொரோனா தடுப்பூசி கிராம சுகாதாரம் செய்ய மறுத்தனர். வழக்கமான தடுப்பூசியும் செய்ய அவர்களை மறுத்துவிட்டனர். எனவே ஒப்பந்த செவிலியர்களை வைத்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது, வழக்கமான தடுப்பூசியும் போடப்படும் என்று ஊடகங்களின் முன்பு அப்பட்டமான ஒரு பொய்யை கூறியுள்ளார். இதை எங்கள் சங்கத்தின் சார்பில் கடுமையான முறையில் எங்களது கண்டனத்தை நாங்கள் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைச்சரின் இத்தகைய கிராம சுகாதார செவிலியர்கள் குறித்த பொய்யான தகவல் தமிழகம் முழுவதும் உள்ள கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் பகுதி சுகாதார செவிலியர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உண்மைக்கு மாறாக கூறிய இந்த தகவலை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். கொரோனா தடுப்பூசி என்பது 2021ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரிக்குள் நிறைவுற்றது. ஒப்பந்த செவிலியர் பணி நியமனமே அந்த காலத்தில் நடைபெறவில்லை. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியிலும் 2022ஆம் ஆண்டு ஜனவரியிலும் தான் ஒப்பந்த செவிலியர் நியமனம் நடைபெற்றது. பணி நியமனமே செய்யப்படாதவர்கள் எப்படி கொரோனா தடுப்பூசி போட்டிருப்பார்கள்? எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு பொது சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக தூணாக இருக்கும் கிராம சுகாதார செவிலியர்களை பற்றி கருத்து கூறும்போது முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு ஒரு உண்மையின் அடிப்படையில் அவர் பேட்டி அளிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பொது சுகாதாரத்துறை கடுமையான ஒரு 8700 துணை சுகாதார மையங்களில் 4000 துணை சுகாதார மையங்களில் காலி பணியிடங்கள் உள்ளன. கிட்டத்தட்ட 50% தமிழக மக்கள் கிராமப்புற ஏழை எளிய மலைப்பகுதி மக்களுக்கு ஒரு சுகாதார சேவையும் தாய் சேய் நல சேவையும் கிடைப்பதில் மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தமிழக அரசு 4000 காலி பணியிடங்களையும் கிராமிய பயிற்சியில் அனுபவம் பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களை கொண்டு நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீட்டினை செய்துள்ளோம். இந்த கோரிக்கைகள் குறித்து சென்ற மாதமே மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள், மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர், மதிப்பிற்குரிய பொதுசுகாதாரத்துறை இயக்குனர் அனைவரையும் சந்தித்து எங்கள் கோரிக்கையை அளித்தோம். இது நிறைவேறாததால் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இப்பொழுதும் எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் இந்த மாதம் மாநில அளவிலான போராட்டத்தை சென்னையில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி சென்னையில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம்.
1000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்குவாங்க. நிர்மலா, மாநில தலைவர்.